श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रये कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் இன்றைய ஸ்லோகம் 28வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் ஸ்ரீ ஹஸ்திகிரி தலைவரான பேரருளாளரே தேவரீருடைய காதணி, அந்த காதில் இருக்கிற மகர குண்டலம், மகர நெடுங்குழைகள், அந்த காதணி கர்ணிகா அப்படிங்கிற காதணி, அது காதுக்கு அணியாக உள்ளதா அந்த மகர குண்டலங்கள், இல்லை திருத்தோள்களுக்கு அணியாக உள்ளதா, அல்லது தோளில் தொங்கும் அந்த முன்னுச்சி குழலுக்கு கூந்தலுக்கு அணியாக ஒரு ஆபரணமாக இருக்கிறதா தெரியல. இல்லை இதெல்லாம் விட அடியனுடைய மனத்திற்கும் அலங்காரமாய் அமைந்ததோ, ஏன்னா அதை பார்த்த உடனே என் மனசு அப்படியே மனதை கொள்ளை கொண்டு விட்டதால் அடியனுடைய உள்ளத்தை ஆட்கொள்வதே இப்படி அணியாகும் என்று கடைசியாய் அருளினார் அந்த மகர குண்டலங்களில். அடுத்தது பாரிஜாத விடபான பிதோயா புஷ்பசம்பதுதியாத்கரிநாதா தாம் விடம்பயதி தாவகபாஹுஷு ஆததாது கடங்காகதலக்ஷ்மீஹி. பாரிஜாத விடபான் அபிதோயா புஷ்பசம்பதுதியாத் கரிநாதா. அந்த திருத்தோள், அந்த திருக்கை, அந்த தோள் வளைகள், கை வளைகள் எப்படி அழகாக சோபிக்கிறது. அந்த திருத்தோளும் அந்த திருக்கையும் அதில் இருக்கிற தோல் வளையும் கை வளையும் எவ்வளவு அழகாக ஜொலிக்கிறது. ஒரு கல்பக விருட்சம், நீதான் அந்த கல்பக விருட்சம், தன் கிளைகளில் உள்ள புஷ்ப சோபை வளையங்களோடு காட்சியளிப்பது போல இருக்கிறது. கல்பக விருட்சத்தோட அந்த கிளைகளில் அப்படியே ரவுண்டா இருக்குமா அதனோட மார்க், அதில் இருக்கிற அந்த வளையங்களோடு காட்சியளிப்பது போல இருக்கிறது கல்பக விருட்சம். ஹஸ்திகிரிநாதா, உன் திருக்கைகள் எவ்வளவு அழகாக தோன்றுகிறது. அவற்றில் முழுவதும் பரவி பிரகாசிக்கும் அந்த கைவளை கடகம், தோள்வளை அங்கதம், இவை வெளியிடும் அந்த ஒளி, அந்த சோபை, அந்த அழகு, அது கல்பக விருட்சமாகிய உன் கிளைகளாகிற கைகளில் பூக்கள் வெளியிடும் புஷ்ப சோபை போல இருக்கிறது. ஸோ இது ரொம்ப அழகாக அதை நினைக்க வைக்கிறது. புஷ்ப சோபையோ அப்படின்னு அபூதோபமை என்று ஆலங்காரிக்க சொல்வாளாம். கல்பக விருட்சம் அதனை அண்டி நின்றவர் வேண்டியது எல்லாவற்றையும் உடனே தரவல்லது அந்த கல்பக விருட்சம். கல்பக விருட்சத்துக்கும் பெருமாளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, என் பெருமானும் கல்பக விருட்சம் தான், வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல். ஆனா இந்த கல்பக விருட்சம், பெருமாள் கல்பக விருட்சம் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அந்த கல்பக விருட்சம் சொரன்னு இருக்கும், கட்டிக்க முடியாது, தொட முடியாது. இந்த கல்பக விருட்சம் போக்கியமா இருக்கும், பரமபோக்கியமா இருக்கும். ஸ்ரீ ஆழ்வான் இங்கே ஸ்ரீ தேவாதிராஜனை கல்பக விருட்சத்துக்கு உவமை சொல்கிறார். ஹே வரதா, நீ உன் அடியார் கேட்பதையெல்லாம் தருகின்ற வரப்பிரசாதி, வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல், என்ன வரம் தருவேன் என்று அத்திகிரி திருமால். ஆகையால் கல்பக விருட்சம் நீ ஆகிய இந்த கல்பக விருட்சத்தில் முன் ஸ்லோகத்திலேயே சொன்னபடி அந்த பனைத்தெழுந்த புஜங்கள் அந்த விருட்சத்தின் கிளைகள் போல இருக்கு. கல்பக விருட்சமான உன் திருமேனியில் அந்த புஜங்கள் கிளைகள் போல, அந்த கல்பக விருட்சத்தின் கிளைகள் போல ஆச்சரியமாக தோன்றும் சேவையில் இன்னொரு பேரழகு எனக்கு தென்படுகிறது. அந்த புஜங்கள், அந்த திருக்கைகள் ஆகியவற்றில் நீ அங்கதம், அதாவது தோள்வளை, கடகம், கைவளை ஆகிய ஆபரணங்களை, பூஷணங்களை அணிந்துள்ளவை.
அவற்றில் பல பல வண்ணங்களிலான ரத்னங்கள் இழைக்கப்பட்டு அப்படியே ஜொலிக்கிறது, பிரகாசிக்கிறது அந்த தோள்வளையும் கைவளையும். அவ்வாறு அவை பிரகாசிப்பது பல வண்ண புஷ்பங்களை கொண்டு செய்யப்பட்ட வளையம் போல, கல்பக விருட்சத்தின் கிளையில இருக்கிற புஷ்பங்கள் போல இருக்கிறது. கல்பக விருட்சமான நீ அந்த விருட்சத்தின் கிளைகளான உன் திருபுஜங்கள், திருக்கைகள், அதில் புனைந்துள்ள அங்கதம், தோள்வளை, கடகம் ஆகியவை அந்த விருட்சத்தில் அடுக்கடுக்காய் மலர்ந்திருக்கும் சித்திர வர்ண புஷ்பங்கள் வளையமிட்டது போல விளங்குகிறது. தெரிந்ததை கொண்டுதான் தெரியாததை சொல்ல வேண்டும் என்று ஒரு நியாயம் இருப்பதால் கல்பக விருட்சத்தை உதாரணத்துக்காக சொல்லப்படுகிறது இங்கு. பிராகிருதமான கல்பக விருட்சம் டெஃபினட்டா எம்பெருமானின் திருமேனி சௌந்தரியத்துக்கு ஒரு காலம் ஒப்பாகாது என்று தெரிந்ததுதான். இருந்தாலும் அந்த கல்பக விருட்சம் போல, நீ கல்பக விருட்சம் போல வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல், அந்த விருட்சத்தின் கிளைகள் போல உன் தோள்கள், அந்த கிளைகளில் இருக்கும் பல வர்ண புஷ்பங்களைப் போல அந்த தோள்களில் கைகளிலும் உள்ள தோள்வளையும் கைவளையும், அதில் அந்த ரத்ன மயங்கள், ரத்ன மணிகள் ஜொலிக்கிறது, பிரகாசிக்கிறது அந்த புஷ்பங்கள் போல என்று தெரிவிக்கிறார் சுவாமி. விடம்பயதி அப்படின்னா ஒத்து காண்கிறது, அனுகரிக்கிறது. இந்த சோபை கல்பக விருட்ச கிளைகளுக்கு வருமா என்று பரிகாசம் செய்வது போல கூட இருக்கலாம், அப்படின்னு அனுபவிக்கணும். ஸ்ரீஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் என்ற ஸ்லோகம் இங்கு அனுசந்திக்கணும். சுவாமி தேசிகனும் கரிசிகரி விடங்கஸ்தாயின கல்பவிருக்ஷாத் அப்படின்னு வரதராஜ பஞ்சாசத்தில் 51வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஒரு கற்பகத்தரு பனைத்து கணுத்தோறும் அரும்பினா போலே ஆயிற்று வடிவும் திவ்யாயுதங்களுமான சேர்த்தி அப்படின்னு ஈடு வியாக்கியானம். பெருமாளுடைய திவ்ய ஆயுதங்களை கண்டால் இவை வினைக்குடலாக தரித்து கொண்டிருக்கிறான்னு என்றிருப்பார்கள் சம்சாரிகளாயிற்று. அங்கனமன்றிக்கே நித்திய சூரிகள் அழகு குடலாக தரித்து கொண்டிருக்கிறான் என்பார்கள் அப்படின்னு ஈடு வியாக்கியானம் அகைன். ஸோ இதை ரொம்ப ஆச்சரியமா பாரிஜாத விடபான் அபிதோயா புஷ்பசம்பதுதியாத் கரிநாதா தாம் விடம்பயதி தாவகா தாவக பாகுஷு ஆததாது கடகாங்கத லக்ஷ்மீஹி. கரிநாதா, கரிகிரியின் தலைவரான அருளாளரே, தாவக பாகுஷு தேவரீர் திருக்கைகளில், ஆததா எங்கும் பரவியுள்ள, கடக அங்கத லக்ஷ்மீஹி து திருவளைகள், தோள்வளைகள் இவைகளின் சோபையானதோ எனில், பாரிஜாத விடபான் அபிதகா கல்பக மரத்தை சுற்றி, யா புஷ்ப சம்பத் எந்த ஒரு பூக்களின் சம்பத் ஒளி உதியாத் உதயமாகுமோ உண்டாகுமோ, தாம் அந்த புஷ்பசோபையை விடம்பயத்தி ஒத்திருக்கிறது. திருத்தோள்களின் வர்ணனம் இந்த ஸ்லோகத்தில். பாரிஜாத மரம் பூத்து குலுங்கி கிளைகளுடன் திகழும் நிலைக்கு ஒத்ததாயிருக்கிறது. தேவரையருடைய திருக்கைகளுடைய வளைகளும் திருத்தோள்களுள்ள தோல் வளைகளும் ஒளிகள் கலந்து பறந்திருக்கின்றன. பாரிஜாத மரத்தில் உள்ள பூ போல. பாரிஜாத மரம் தன் அடியின் கேட்டவர்களுக்கு வேண்டிய பொருள்களை வழங்கும் என்று சொல்வார்கள். கொள்ளக்குறைவிலர் வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல் மணிவண்ணன் என புகழப்பட்டவன். மேலும் அடியார் இருக்குமிடம் தேடி 4 வித புருஷார்த்தங்களையும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அவற்றை அருளும் இயல்பினன் எம்பெருமான். பாரிஜாத மரம் மோட்சத்தை கொடுக்காது, நாம் தான் அதனிடம் சொல்ல வேண்டும். அது நம்மை தேடி வராது, ஆனால் பெருமாள் நம்மை தேடி வருகிறார். அது கொடுப்பதும் அழியக்கூடிய சில வகை பலன்கள் தான் பிராகிருத பலன். எம்பெருமான் சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா தேவச்சதுர்புஜா என்றபடி எல்லா பலன்களையும் அருளும் பரமோபகாரி, பரம கிருபாளு. இப்படி கொடுத்து கொடுத்து கடகங்களும் ஆசிரிதர்களின் விரோதிகளை ஒழிக்க புஜபலத்தை உபயோகித்த தோல் வளைகளும் ஒளிருகின்றன, மிளிருகின்றன. தானேன பாணிர்னது கங்கணேன என்றான் மகாகவி. ஆகவே பாரிஜாத மரம் 4புறமும் பூத்து குலுங்கினால் கூட எம்பெருமானின் திருத்தோள்களின் அழகுக்கு ஈடாகவில்லை. ஆகவே அதை கண்டு இந்த கடகாங்கத லக்ஷ்மியானவள் சிரிக்கிறாள் என்று பொருளும் கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்தில். விடம்பயத்தி அப்படின்னா பரிகாசம் செய்கிறது என்றும் ஒரு பொருள். மகாவித்யா விடம்பனம் என்ற இடத்தில் பரிகாசமே என்றோ பொருள். கற்பக காவன நற்பல தோள்கள்னு எம்பிரானுக்கு
யாவரும் சந்தியா காலங்களில் இந்த எம்பெருமானை ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் என்ற எம்பெருமானை பாரிஜாதமாகவே அனுசந்திக்கிறார்கள். பாரிஜாத விடபமாகவே திருத்தோள்களை அருளுகிறார் இங்கு கூறத்தாழ்வான். வேதாந்த தேசிகன் வரதராஜ பஞ்சாத்தத்தில் சொன்ன மாதிரி, ஆச்சாரியர் அருளினா மாதிரி, பெருமானுடைய திவ்ய ஆயுதங்களை கண்டால் அந்த ஒரு கற்பக தரு பனைத்து கணுத்தோறும் அரும்பினால் போலே ஆயிற்றுன்னு ஈடு வியாக்கியானத்துல சொன்னா போரி, சுவாமி தேசிகன் கரிசிகரி விடங்க ஸ்தாயின கல்பவருஷாத்னு 51வது ஸ்லோகத்துல சொன்னா போரி, இப்படி ஆச்சரியமா கூறத்தாழ்வான் சொன்னதை ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் அதை அனுபவித்து அவர்கள் வியாக்கியானத்தில் எடுக்கிறார்கள். இப்படி எம்பெருமானின் திரு அவயவங்களில் எதற்கும் இந்த பிராகிருதமான பொருள்களில் எதை உபமானமாக கூறினாலும் அது நீச்சமான உபமானமாகும். ஆகவே மகாகவிகள் சிலவற்றை சிலவாக உபமித்து கூறி வரும் வழக்கப்படி ஆழ்வானும் இங்கு பாரிஜாத விடபமாக அருளுகிறார். அதையும் கொஞ்சம் அப்படி ஒரு சட்ல பரிகாசம் தோன்ற தெரிவிக்கிறார். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.